இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.5ல நம்ம 6th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் அக்கார்டிங் டு த போர்டு எக்ஸாம் கான்செப்ட். ஆனா நீங்க ஸ்கூல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேபி இதை 5 மார்க் கொஸ்டினா கூட அவங்க உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஃபைண்ட் தி மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் an AP 9, 15, 21, 27 up to 183. அதாவது இந்த அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷன்ல இருக்கிற டேர்ம்ஸ்ல எது வந்து மிடில் டேர்ம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும், இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து எது மிடில் டேர்ம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n is equal to l minus a by d plus 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னோட மிடில் டேர்ம் என்ன அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு LAD என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ L அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட் டேர்ம். L அப்படின்னா லாஸ்ட் டேர்ம். அப்போ எனக்கு 183. நெக்ஸ்ட் வந்துட்டு A கேட்டிருக்காங்க. A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ A is equal to 9. ஓகேவா? தென் D அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். D is equal to T2 minus T1. என்னோட T2 வந்து 15, T1 வந்துட்டு 9. அப்போ 15 minus 9 வந்துட்டு எனக்கு 6. இப்போ எனக்கு D is equal to 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ L வந்துட்டு 183, A வந்துட்டு 9 அண்ட் D வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். N is equal to L வந்துட்டு 183 மைனஸ் A வந்துட்டு 9 by 6 plus 1. ஓகேவா? இப்போ இந்த சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ N is equal to 183 minus 9 வந்துட்டு 174. ஸோ 174 by 6 எனக்கு ப்ளஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் என்ன ஆகும், இதை வந்து நான் டிவைடோ கேன்சலோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு n is equal to இந்த டேர்ம் வந்து எனக்கு 29 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 29 plus 1 அப்படின்னு எனக்கு ரிமைனிங் இருக்கு. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைச்சிரும், n is equal to 30. 29 plus 1 அப்படிங்கும்போது ஸோ எனக்கு இங்கே n அப்படின்னா என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா? இதை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு என்னோட மிடில் டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ மிடில் டேர்ம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மிடில் டேர்ம்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கொடுத்துருக்கிற டோட்டல் நம்பர்ஸ்ல டிவைடட் பை 2 யூஸ் பண்ணி நம்மளோட மிடில் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? அப்போ n by 2 இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன், மிடில் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இப்போ என்னோட n என்ன அப்படின்னா 30. அப்போ 30 by 2 அப்படிங்கும்போது இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 15. எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு என்னோட மிடில் டேர்ம். ஓகேவா? பட் எனக்கு இங்க என்ன அப்படின்றத நான் கிளியரா பார்க்கணும். எனக்கு 15 மட்டும் என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. எனக்கு வந்துட்டு 30 அப்படிங்கிறது வந்துட்டு ஈவன் நம்பர் இல்லையா? 30 வந்துட்டு ஒரு ஈவன் நம்பர். இதுக்கு வந்து 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். இதே ஒரு ஆட் நம்பரா இருந்திருந்தா அதுக்கு ஒரே மிடில் டேர்ம் தான். இதே ஈவன் அப்படிங்கிறதுனால எனக்கு 2 மிடில் டேர்ம் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 எடுத்துக்கிறேன். இது டோட்டல் வந்துட்டு என்ன, டோட்டலாக எவ்வளோ எனக்கு டிஜிட்ஸ் இருக்கு, எனக்கு வந்துட்டு 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், 4 டிவைடட் பை 2 இது வந்துட்டு என்னோட n. இப்போ என்னோட n என்ன அப்படின்னா இங்கே n is equal to 4. அப்போ 4 by 2ங்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு தான் கிடைக்கும். இதை நீங்கள் பாருங்களேன், எனக்கு இங்கே இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு, 4 டேர்ம்ஸ் இருக்கு. இதில் என்னோட 2 மட்டும் என்னோட மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு 3யும் தான் மிடில் டேர்ம். இதை 4யுமே பார்க்கும்போது எனக்கு 2வும் 3யும் ரெண்டுமே மிடில் டேர்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஈவன் நம்பர் வந்தால் எனக்கு 2 மிடில் டேர்ம் இருக்கணும். அப்போ 2 அப்படின்னு இங்கே கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே 15 அப்படின்னா என்னோட 16ம் என்னோட மிடில் டேர்ம் தான். ஓகேவா? ஸோ 15 and 16 ரெண்டுமே எனக்கு மிடில் டேர்ம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மிடில் டேர்ம் வந்துட்டு ஈவன் நம்பருக்கு 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க டேர்ம்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்க்கு 15 and 16க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மிடில் டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 15 and 16. இப்போ எனக்கு என்ன தெரியணும், இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். இங்க n வந்துட்டு எனக்கு 15 and 16. ஃபர்ஸ்ட் வந்து நான் 15 எடுத்துக்கிறேன். T15 is equal to a வந்துட்டு 9 plus 15 minus 1 into d வந்துட்டு 6.
ஓகேவா? அப்போ 9 plus 15 minus 1 வந்துட்டு 14. So 14 into 6. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ 9 plus 84 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இதை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 93 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனலா T15 வந்துட்டு 93 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் T16 ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அப்போ இங்கேயும் எனக்கு வந்துட்டு சேம் A and D தான் இருக்கும். அப்போ 9 plus 16 minus 1 into 6. ஓகேவா? ஸோ 9 plus 15 into 6ன்னு எனக்கு கிடைக்கும். இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்போ 9 plus இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 19 கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனலா T16 is equal to 99 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு வந்து T15 15th டேர்மோட வேல்யூ வந்து 93, 16th டேர்மோட வேல்யூ வந்து 99. அப்போ நான் வந்து டேர்ம்ஸ் என்னோட மிடில் டேர்ம்ஸ் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் 15 and 16. அதை நான் இங்க எழுதிக்கிறேன். therefore middle terms are 15 and 16. The values of term 15 and 16 are 93 and 99 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். மிடில் டேர்ம்ஸ் அந்த வேல்யூஸையும் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம இங்க சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? கொஸ்டின்ல வந்துட்டு ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ், அதாவது இங்க கொடுத்துருக்கிற அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல என்னோட மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்னா இது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா n is equal to L minus A divided by D plus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ இங்கே எனக்கு L என்ன அப்படின்னா என்னோட லாஸ்ட் டேர்ம் தான் என்னோட L. அப்போ 183. என்னோட A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் என்னோட A. ஸோ 9. D வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? T2 minus T1. அப்போ 15. இது 15 9. இது என்னோட T2, இது என்னோட T1. அப்போ 15 minus 9 வந்துட்டு எனக்கு D is equal to 6ன்னு கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். அப்போ எனக்கு 174 கிடைக்கும். தென் இதை வந்துட்டு நான் டிவைட் இல்லைன்னா கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 29 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 29 plus 1 ரிமைனிங் இருக்கு. அப்போ 29 plus 1 அப்படிங்கும்போது எனக்கு n is equal to 13 கிடைச்சிருச்சு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு இங்க இருக்கு? 30 இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? மிடில் டேர்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இல்லையா? ஸோ மிடில் டேர்மை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற டோட்டல் டேர்ம்ஸை வச்சு டிவைடட் பை 2 இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 30/2ங்கும் போது எனக்கு 15 கிடைக்கும். இங்கே எனக்கு 15 மட்டும் என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. ஒரு அதாவது எனக்கு 30 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பரா இருந்தா கண்டிப்பா அதுக்கு 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ என்னோட டோட்டல் வந்துட்டு இங்க 4. அப்போ எனக்கு இங்க வந்துட்டு ஈவன் டிஜிட் தான். அப்போ எனக்கு இங்க வந்து 2 என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? மிடில் டேர்ம்ஸ் இருக்குமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த n/2 யூஸ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 2ன்னு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ 2 இப்போ பார்க்கும்போது 1 and 4க்கு எது மிடில்? 2 and 3 ரெண்டுமே மிடில் தான் நாம பார்க்கும்போது. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 மட்டும் தான் மிடில் டேர்ம் அப்படின்னு கிடைக்கும். 3 காமிக்காது. ஸோ உங்களுக்கே என்ன தெரியணும் அப்படின்னா ஈவன் நம்பர் இருந்தா எனக்கு 2 அண்ட் நெக்ஸ்ட் நம்பரும் எனக்கு மிடில் டேர்ம் தான். அப்போ 15ங்கும் போது எனக்கு 16ம் என்னோட மிடில் டேர்ம் தான். ஸோ இங்கே மிடில் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ எனக்கு மிடில் டேர்ம்ஸோட வேல்யூஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ எனக்கு மிடில் டேர்ம் வந்து 15 and 16. அதோட வேல்யூஸ் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா Tn is equal to A plus n minus 1 into D இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் n வந்துட்டு 15 யூஸ் பண்ணிப்பேன், தென் 16. அப்போ T15 is equal to A வந்துட்டு 9 plus 15 minus 1 into D வந்துட்டு 6ன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 15 minus 1 வந்துட்டு 14 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 14 into 6 வந்து 84 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ 9 plus 84 வந்துட்டு 93 அப்படின்னு சொல்லிட்டு T15ஓட வேல்யூவை நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 16. ஸோ T16 is equal to 9 plus 16 minus 1 into 6. ஃபர்ஸ்ட் 16 minus 1 பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 15 கிடைக்கும். 15 into 6 பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 19 கிடைக்கும். அப்போ 9 plus 90 வந்துட்டு எனக்கு T16 வந்து 99 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்போ என்னோட மிடில் டேர்ம்ஸ் வந்து 15 and 16. அந்த வேல்யூஸ் ஆஃப் த டேர்ம் 15 and 16 ஆர் 93 and 99 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.